வீடியோ கொஞ்சம் லென்த்தாக ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா 1.5x or 2x speed for your convenience. Thank you. Hello students, 12th Maths Chapter 1 Exercise 1.1ல 4th sum. If a equal to 5, 3, minus 1, 2, show that a square minus 3a minus 7i2 equal to 0, then find a inverse. இப்போ எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஈக்குவேஷனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஈக்குவேஷன் வச்சு எப்படி ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்னால் என்ன? ஏ இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணிடக்கூடாது, மேட்ரிக்ஸ் ஸ்கொயர் பண்ண முடியாது. இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். 5, 3, -1, -2. நெக்ஸ்ட்டு 5, 3, -1, -2. இப்போ இதை மல்டிபிள் பண்ணலாம், ரோ இன்ட்டு காலம். 5 5s are 25, 3 into -1, -3. First row, second column. 5 3s are 15, 3 into -2, -6. Next, -1 into 5, -5, -2 into -1, +2, -1 into 3, -3, -2 into -2, +4. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இதை சால்வ் பண்ணால் 25 -3 என்ன வந்து 22, 15 -6, 9, -5 +2, -3, -3 +4, 1. இப்போ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 3a கண்டுபிடிப்போம். 3aக்கு என்ன பண்ணுவோம்? ஏ மேட்ரிக்ஸை 3ஆல் மல்டிபிள் பண்ணால் போதும். ஏ மேட்ரிக்ஸை அப்படியே போட்டுக்கிறோம். 5, 3, -1, -2. இப்போ நெக்ஸ்ட்டு 3 உள்ள மல்டிபிள் பண்ணால் எல்லாத்துலேயும் மல்டிபிள் பண்ணும். 3 5s are 15, 3 3s are 9, 3 into -1, -3, 3 into -2, -6. இப்போ நெக்ஸ்ட்டு 7i2. 7i2னா என்ன வரும்? 7i2. 7i2னா என்ன? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. இப்போ இந்த 7 உள்ள மல்டிபிள் பண்ணால் 7 0 0 7. ஓகேங்களா? இப்போ இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எப்படின்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் நான் எழுதிக்கிறேன். ஏ ஸ்கொயர் என்னது? 22, a square -3a -7i2 equal to 0, 2. இப்போ நெக்ஸ்ட்டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ எழுதிக்கிறேன். 22, 9, -3, 1. இப்போ நெக்ஸ்ட்டு -3a. 3a என்ன கண்டுபிடிச்சோம்? 15, 9, -3, -6. இப்போ நெக்ஸ்ட்டு 7i2. 7i2 என்ன கண்டுபிடிச்சோம்? 7i2ஓட வேல்யூ -7007. இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இதை எப்படி ஃபஸ்ட் ரெஸ்பெக்டிவ் ரோல்ஸை அப்படியே சப்ராக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டை அப்படியே மல்டிபிள் சப்ராக்ட் பண்ண போகிறோம். மைனஸ் எல்லாம் உள்ளே மல்டிபிள் ஆகிக்கும். ஓகேங்களா? மைனஸ் வெளில இருந்தால். இப்போ 22 உள்ள மல்டிபிள் ஆனால் -15, இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் ஆனால் -7. இப்போ 9 அப்படியே தான் வரும். உள்ள மல்டிபிள் ஆனால் -9, மைனஸ் உள்ள மல்டிபிள் ஆனால் -0, -3 அப்படியே தான் வரும். இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 ஆகும். இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் -0, 1 அப்படியே வரும். மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் +6ன்னு வரும். இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் -7. ஓகேங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணால் 22 -15 -7, 22 - 22 நமக்கு 0 வருது. 9 - 9 0 தான். -3 +3 கண்டிப்பாக 0. இது +7 -7 இதுவும் 0 தான். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 0 மேட்ரிக்ஸ் கிடைக்குது.
0 2 மேட்ரிக்ஸ் கிடைக்குது. இப்போ நம்ம ஈக்குவேஷனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் -0 2 மேட்ரிக்ஸ் தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு 0 2 ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் அப்படியே எழுதிக்கிறேன். a² - 3a - 7i2 = 0. இப்போ இந்த ஈக்குவேஷனோட ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ண போகிறேன். எப்படி? ஐ எம் மல்டிப்ளைங் த ஈக்குவேஷன் வித் ஏ இன்வெர்ஸ். a² எப்படி எழுதுவேன்? a × a. இப்போ இந்த ஏ இன்வெர்ஸ் அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கிறேன். ஏ இன்வெர்ஸ் -3a × ஏ இன்வெர்ஸ். இந்த ஏ இன்வெர்ஸால் எல்லாத்தையும் நான் மல்டிபிள் பண்ணுறேன். இப்போ -7i2 × ஏ இன்வெர்ஸ் = 0 × ஏ இன்வெர்ஸ். இப்போ a × ஏ இன்வெர்ஸ் நமக்கு தெரியும் i2. i2னா ஒன்றும் இல்லை, 2 × 2 மேட்ரிக்ஸ். அதனால் நான் i2ன்னு எழுதிக்கிறேன். -3a × ஏ இன்வெர்ஸ் நமக்கு கண்டிப்பாக i2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 7 × i2 - i2 × ஏ இன்வெர்ஸ். i2ன்றது யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸால் எந்த மேட்ரிக்ஸை மல்டிபிள் பண்ணாலும் எனக்கு சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அது கிட்டத்தட்ட 1ன்னு வச்சுங்கள. யூனிட் மேட்ரிக்ஸ் 1 தானே வேல்யூ. அப்போ 1 × ஏ இன்வெர்ஸ் = ஏ இன்வெர்ஸ். 0 × anything 0. இப்போ a × i2 வந்து a தான் வரும். -3i2 - 7a இன்வெர்ஸ் = 0. இப்போ இந்த 7a இன்வெர்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு பேலன்ஸ்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு அடிக்க போகிறேன். a - 7a இன்வெர்ஸ் = +3i2. இப்போ இந்த ஏ இன்வெர்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு -7 மட்டும் அந்த பக்கம் அனுப்புனா -1/7 × -a +3i2. இப்போ நம்மளுக்கு ஒரு ரெடிமேட் ஃபார்முலா கிடச்சிருக்கு. இதை நான் ஏ இன்வெர்ஸ் வச்சு இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ இன்வெர்ஸ் = -1/7 × 3i2 - a. இதை இப்படி எழுதிக்கலாம் நம்ம ஈஸியாக. ஏ இன்வெர்ஸ் = -1/7. இப்போ 3 × i2னா என்ன? i2ன்றது 1001 மேட்ரிக்ஸ். இப்போ அதை 3ஆல் மல்டி பண்ணால் 3003. இப்போ -a கொடுத்துக்கிறாங்க. ஏ மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிக்கலாம். 5 3 -1 -2. இப்போ இதை நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம் மேட்ரிக்ஸ் மூலமா. -1/7 வெளில இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். -1/7 இது அப்படியே செப்பரேட் பண்ணால் 3 - 5 -2. 0 - 3 -3. 0 - × +1 வரும். 3 - × +2 வரும். 2 5. இப்போ நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதான் நமக்கான ஏ இன்வெர்ஸ். இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த -1 உள்ளே மல்டிபிள் பண்ணாலும் ஓகே, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கிடைச்ச ஈக்குவேஷனை ஏ இன்வெர்ஸால் மல்டிபிள் பண்ணணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம சிம்பிள் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். a × a இன்வெர்ஸ் நம்மளுக்கு ஐன்னு வரும். i × a ஏன்னு வரும். இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க ரெடிமேட் ஃபார்முலா வச்சு ஏ இன்வெர்ஸ்